கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு அதிக சொத்துக்கள் இருப்பதாக விமர்சித்த நாம் தமிழர் கட்சி பேச்சாளர் காளியம்மாளுக்கு சேலம் மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். வலைதள நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேலம் மாவட்ட செயலாளர் சண்முகராஜ் பேசுகிறேன். இந்த பிசிறுப்புகள் காளியம்மா கொடுத்த பேட்டி சம்பந்தமாக கொஞ்சம் பேசலான்னு, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறதே வேதனையாக தான் இருக்குது. அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிறைய சொத்து இருக்குது அப்படின்னு. உண்மைதாம்மா, அந்த சொத்தெல்லாம் யாவனையும் ஏமாற்றி பிடுங்கலை, ஒருத்தனையும் கெடுக்கலை. கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளி, விவசாயி, உழைப்பாளிகளாக அவங்களுடைய அலுவலகமாக இருக்குது. நாடு முழுசு சொத்து இருக்குது. அந்த சொத்து யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல. சீமான் கட்சிக்கு எப்படி சொத்து வருது, பணம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் காளிமா சொன்னால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பிசிறு காளிமா கிட்ட நான் கேட்டுக்கிறது, இந்த விஜயலட்சுமி பிரச்சனையில் ஏன் பிசிறு காளிமா எதுவுமே பேசலை? சீமானுடைய மது கொள்கை பற்றி ஏன் அந்த காளிமா எதுவுமே பேசலை? பெரியாரை பற்றி மாற்றி மாற்றி பேசுகிற சீமானை பற்றி இந்த காளிமா ஒன்றுமே பேசலை. ஏன் காளிமா இந்த வீரலட்சுமி கணவர் பாக்ஸிங்க்கு ஒரு தேதி போட்டு கூப்பிட்டாரு, அதை கொஞ்சம் சீமான்கிட்ட பேசி சொன்னால் நல்லாயிருக்கும். அதையும் சொல்லலை. அரசு ஊழியர்களை ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் அரசு ஊழியர்களான்னு சொன்னீங்களே பிசிறு காளிமா, அது என்னன்னு விளக்கம் சொல்லு. தமிழ்நாடு ஜனங்கள்லாம் குழம்பி போய் இருக்கிறாங்க. ஆமக்கரியிலேருந்து சிலோனுக்கு போய் கதை கட்டினதெல்லாம் நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி வீணாக பேசி கோமாளி ஆகிட்டு இருக்கோம்டா, அரசியல் கோமாளியாக போயிட்டு இருக்க. நீங்கள் அவசியம் சொல்கிறோம், நீங்கள் ஒரு பிசிறு காளிமா. கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிங்க, கருத்தியலாக விமர்சிங்க, கண்ணா பின்னான்னு விமர்சிக்காதீங்க. இது ஒரு நாடு தழுவிய, உலகம் தழுவிய வர்க்க அரசியலை முன்னெடுக்கிற கட்சி. நீங்கள் இங்கே வந்து செவுத்தில் மோதி வீணா காயம் பண்ணாதீங்க. பிசிறு காளிமா, முறையாக பேசுங்க, முறையாக விவாதிங்க. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.